Hi, welcome you to learn English. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க. நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், சொல்கிறதுக்கு டெல். யூ வாட் டெல் அப்படின்னு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. வாட் யூ டெல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது கரெக்டாக. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், கிராமட்டிக்கலாக எப்படி கரெக்டாக சொல்கிறது, இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான் ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறதுக்கு வாட் யூ டெல் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ராங். வாட் டு யூ டெல். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், வாட் டஸ் ஹீ டெல். பி வேர்ப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ், ஆர், ஆம், இது எல்லாமே பி வேர்ப்ஸ். அதே மாதிரி டூ வேர்ப்ஸ் டூ, டஸ், டிட். இந்த டூ டஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் பாஸ்ட் டென்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அதே மாதிரி டூ அப்படிங்கிறது ப்ளூரல். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். டூ ப்ளூரல் பன்மை, டஸ் சிங்குலர் ஒருமை. டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அது சிங்குலர்லேயும் வரும் ப்ளூரல்லையும் வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமே, கஷ்டமே இல்லை. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதை பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாயிரும் இந்த ரூல்ஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு வாட் டு யூ டெல், அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு வாட் டஸ் ஹீ டெல். இந்த கொஸ்டின்ஸ் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அடுத்த தமிழ் வாக்கியத்தை பாருங்களேன். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார். அந்த விரும்புகிறது அப்படிங்கிறத எப்படி கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். வாண்ட் அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். வாட் டு யூ டெல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாட் டு யூ வாண்ட் டு டெல் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க. வாட் டஸ் ஹீ டெல் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கு வாட் டஸ் ஹீ வாண்ட் டு டெல். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை. டூ, டஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒருமை வந்துச்சுன்னா டஸ், பன்மை வந்துச்சுன்னா டூ. பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல டவுட் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற முக்கியமான வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது வினைச்சொற்கள், வேர்ப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அந்த கொஸ்டின் கேட்க முடியாது, அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. அதனால் முக்கியமான வேர்ப்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே அவர் அப்படின்னு இருக்கிறதுனால சிங்குலர் ஒருமை, அதனால் ஹவு டஸ் ஹீ கால், ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால், அவர் எப்படி கூப்பிட விரும்புவார். வாண்ட் அப்படிங்கிற வேர்டை உள்ளே கொண்டு வர்றோம். ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால். நம்ம எப்படி போவோம், ஹவு டு வி கோ. இந்த போகிறதுக்கு கோ, ஹவு டு வி கோ. இங்கே நாம் அப்படிங்கிறது பன்மை, அதனால் வி, ஹவு டு வி கோ. ஹவு டு வி வாண்ட் டு கோ, நாம் எப்படி போக விரும்புவோம். சிம்பிளாக இருக்கா? அதே மாதிரி இந்த வாக்கியங்களையும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போது வாங்குவீர்கள், நீங்கள் எப்போது வாங்க விரும்புவீர்கள். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் பார்த்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். டூ, டஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே டிட் யூஸ் பண்ணல, டூ டஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எப்போது வாங்குவீர்கள், வென் டு யூ பை. நீங்கள் அப்படிங்கிறது யூ, அந்த யூ அப்படிங்கிறது ஒருத்தரையும் குறிக்கும், நிறைய பேரையும் குறிக்கும். இருந்தாலும் யூ அப்படிங்கிற வார்த்தையை பன்மையாக தான் நம்ம எடுத்துக்கிறணும், ப்ளூரலை தான் எடுத்துக்கிறணும். அதனால் ப்ளூரலுக்கு டூ தான் யூஸ் பண்ணணும். வென் டு யூ பை. நீங்கள் எப்போது வாங்க விரும்புவீர்கள், வென் டு யூ வாண்ட் டு பை. ரெண்டுக்கும் அந்த வாண்ட் அப்படிங்கிற வேர்டு தான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அவள் என்ன செய்வாள், வாட் டஸ் ஷீ டூ. செய்கிறதுக்கு டூ. அவள் என்ன செய்ய விரும்புவாள், வாட் டஸ் ஷீ வாண்ட் டு டூ. நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். அவர் எப்படி சாப்பிடுவார், அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள். நீங்கள் எங்கு எடுப்பீர்கள், அவர் எங்கு எடுக்க விரும்புவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் எப்படி சாப்பிடுவார், ஹவு டஸ் ஹீ ஈட்.
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். இங்கே ஏன் டஸ் வந்திருக்கு? ஹீ அப்படின்னு ஒருமை சிங்குலர் வந்ததுனால டஸ் வந்திருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஹவு டஸ் ஹீ ஈட்? அவர்கள் எப்படி சாப்பிட விரும்புவார்கள்? ஹவு டூ தே வாண்ட் டு ஈட்? இங்கே அவர்கள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ தே, அவர்களுக்கு இங்கிலீஷில் தே. அப்போ பன்மை வந்துச்சுன்னா இங்கே டூ வரும். ஹவு டூ தே வாண்ட் டு ஈட்? நீங்கள் எங்கு எடுப்பீர்கள்? வேர் டூ யூ டேக்? எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர். கொஸ்டின் வார்த்தைகளுக்கு தமிழ் மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹவு, வேர், வாட், வென், ஹூ, இந்த மாதிரி. வேர் டூ யூ டேக்? நீங்கள் எங்கே எடுப்பீங்க? அவர் எங்கு எடுக்க விரும்புவார்? வேர் டஸ் ஹீ வாண்ட் டு டேக்? ஸோ இங்கே டஸ் வந்துருச்சு, ஏன்னா ஹீ அப்படிங்கிற சிங்குலர் ஃபார்ம் இருக்குது. லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். எல்லாமே டூ, டஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டூ பன்மை, டஸ் ஒருமை. 4 கொஸ்டின்ஸ்லையும் ப்ரோனவுன்ஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டினில் நீங்கள் அப்படின்னு வருது, இன்னொரு கொஸ்டினில் அவர் அப்படின்னு வருது, அவர்கள் அப்படின்னு இன்னொரு கொஸ்டினில் வருது. ஸோ இதுக்கெல்லாம் ஈக்குவலண்ட் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ டூ, டஸ் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான், பன்மையில் தான் நம்ம சேர்த்துக்கிறணும். அதனால டூ யூஸ் பண்ணுறோம். வென் டூ யூ கம்? நீங்கள் எப்போ வருவீங்க? வென் டூ யூ கம்? அவர் எப்போது வர விரும்புகிறார்? வென் டஸ் ஹீ வாண்ட் டு கம்? அவர்கள் எங்கு செல்ல விரும்புகின்றனர்? இந்த விரும்புகின்றனர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே வாண்ட் வந்துடுது. வேர் டூ தே வாண்ட் டு கோ? நீ என்ன விற்க விரும்புகிறாய்? வாட் டு யூ வாண்ட் டு செல்? விற்கிறதுக்கு செல், வாங்கிறதுக்கு பை. இதுவரையும் நம்ம யூஸ் பண்ண ப்ரோனவுன்ஸ் நீங்கள், அவர்கள், நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்டு பாருங்கள், நான். நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ. ஸோ ஐ யூஸ் பண்ணுறப்ப டூ வருமா, டஸ் வருமா? ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐக்கு டூ வருமா, டஸ் வருமா அப்படிங்கிறத யோசிங்க. தென் இந்த கொஸ்டின்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சிங்குலருக்கு டஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலுக்கு டூ யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஐ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எக்ஸம்ஷன். ஐ அப்படிங்கிற வார்த்தை ஒருமை, அதாவது சிங்குலராக இருந்தாலும் பன்மைக்கு உண்டான ரூல்ஸ் மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ணணும். ஹாவ் ப்ளூரல், ஐ ஹாவ் அப்படின்னு தான் வரும். ஹேஸ் சிங்குலர், ஐ ஹேஸ் அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி தான் இங்கேயும் டஸ் சிங்குலர், ஐ டஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஐ டூ அப்படின்னு தான் வரணும். நான் என்ன சொல்ல? வாட் டூ ஐ டெல்? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? வாட் டூ ஐ வாண்ட் டு டெல்? நான் எங்கு செல்வேன்? நான் எங்கே போவேன்? வேர் டூ ஐ கோ? நான் எப்படி அவரை கேட்பேன்? ஹவு டு ஐ ஆஸ்க் ஹிம்? ஸோ ஐக்கு மட்டும் அந்த பன்மைக்கு உண்டான ரூல்ஸை அப்ளை பண்ணிக்கிறணும். டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். இனிமேல் உங்களுக்கு மறக்காது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களால் ஈஸியாக கேட்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.